மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில் மிகப்பெரிய அளவில் உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கி ஆட்சியை கலைக்க வேண்டும், இந்தியாவை பல துண்டுகளா உடைக்கணும் அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணத்தோட அமெரிக்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து இந்தியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. இதற்கு இவனுங்க வச்ச பேரு தான் மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு. இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போராட்டம் பண்ணணும். மக்கள்கிட்ட நாங்க இதுக்காக தான் போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சில காரணங்களை சொல்லுவானுங்க. அது சம்பந்தமா இவனுங்க என்ன காரணம் சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா, நீட் தேர்வுக்கு எதிராக நாங்க மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றோம், நீட் தேர்வு தடை பண்ணணும், அதற்காகத்தான் இந்த போராட்டம் அப்படின்னு பொதுமக்கள் முன்னிலையிலையும் ஊடகங்கள் முன்னிலையிலையும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த கூட்டம் சொல்லுது. உண்மையிலே இவனுங்க நீட் தேர்வுக்கு எதிராக தான் போராட்டம் பண்றானுங்களா அப்படின்னு கொஞ்சம் உத்து கவனிச்சு பார்த்தா இவனுங்களோட போராட்டம் என்பது நீட் தேர்வுக்கு எதிராக இல்லை. ஏன்னா அந்த போராட்டத்துல இவனுங்க எழுப்பக்கூடிய முழக்கங்கள், இவனுங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், அவனுங்க செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக வெளிநாடுகளிலிருந்து ஏவப்பட்ட கைக்கூலிகளோட வேலைங்கிறது தெளிவா தெரியுது. சரி, இதற்கான ஆதாரங்களை நாம அப்படியே வரிசையா பார்ப்போம். இப்ப இவனுங்க என்ன சொல்றானுங்க, நீட் தேர்வுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்றோம்ன்றானுங்க. ஆனா இந்த நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்துல ஆசாதி ஆசாதி என்ற முழக்கத்தை ஏன் இவனுங்க எழுப்புறானுங்க? ஆசாதி அப்படின்னா காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம் இல்ல, அது பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி காஷ்மீர்ல, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் சரி, காஷ்மீர் மாநிலம் முழுவதும் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாத குழுக்கள் இந்திய ராணுவத்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஆயுதம் தாங்கிய அந்த பயங்கரவாத குழுக்கள் எழுப்பக்கூடிய முழக்கம் தான் ஆசாதி. அந்த ஆசாதி என்ற முழக்கத்தை இங்க டெல்லியில போராட்டம் பண்றவனும், தமிழ்நாட்டுல சிதம்பரம், கடலூர், கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருச்சின்னு இங்க போராட்டம் மாணவர்கள் அப்படிங்கிற பேர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற இந்த கூட்டத்தை சேர்ந்தவனுங்களும் அதே வார்த்தையை சொல்றானுங்க, ஆசாதி ஆசாதி. அது எப்படி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல இப்ப இவனுங்க எல்லா ஊர்லயும் போராட்டம் பண்றானுங்க. எல்லாரும் ஒரே முழக்கத்தை எழுப்புறானுங்க, ஆசாதி ஆசாதின்னு. ஏண்டா நான் என்ன கேக்குறேன், நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் பண்றான்னு தானே சொன்னீங்க, இப்ப எங்க இருந்துடா வந்தது இந்த ஆசாதி அப்படின்னு கேட்டா அதுக்கு அவனுங்கிட்ட பதில் இல்லை. மக்களே தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இவனுங்களோட நோக்கம் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமே கிடையாது. சரி, இப்ப ஒரு ஆதாரத்தை சொல்லியாச்சு, சரிங்களா? அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவனுங்க நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறதா இருந்தா அந்த நீட் தேர்வு சம்பந்தமாக பேசணும். ஆனா அதை விட்டுட்டு வாகனங்களை கொளுத்துறது, அது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தம், அது இந்தியாவுக்கு சொந்தம் இல்லைன்னு இங்க உட்காந்துட்டு முழக்கம் போடுறது, காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு பேசுறது, லடாக் சீனாவுக்கு சொந்தம்னு பேசுறானுங்க. அது மட்டும் இல்லாம காலிஸ்தானுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இந்தியாவை துண்டு துண்டா உடைப்பதற்கு நினைக்கக்கூடிய பல இயக்கங்கள் இருக்கு. அந்த இயக்கங்களுக்கு ஆதரவாக இந்த கூட்டத்துல உட்காந்து முழக்கம் போட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவனுங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் எடுத்து பாருங்க, பீஸா பர்கர் வருது, அவங்களுக்கு உயர்தர உணவுகள் வருது, அவனுக்கு ரோட்லயே படுத்து தூங்க பெட்ஷீட் எல்லாம் ரெடியா வச்சிருக்கானுங்க. கேட்ட உடனே எல்லாம் கிடைக்குது, சகல வசதிகளும் கிடைக்குது. ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல அங்க டிராக்டரை வச்சுக்கிட்டு டெல்லியில மிகப்பெரிய அளவுல கலவரம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அவனுங்களுக்கு எப்படி 24 மணி நேரமும் சாப்பாடு, பெட்ஷீட், தங்கறதுக்கு இடம், இந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ், இடதுசாரி அமைப்புகள், வெளிநாட்டு கைக்கூலிகள் இவங்கெல்லாம் உருவாக்கி கொடுத்தானுங்களோ, அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கும் இந்த மாதிரி இந்தியாவை நாசம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்த அமைப்புகள் மிகப்பெரிய அளவுல பணத்தை ஒதுக்கி இந்த கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கானுங்க. இப்ப இந்த கூட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஃபாரின் ஃபண்ட் யூஸ் ஆகுது, சரிங்களா? சோ யாரோ ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவுல பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பின்னாடியில இன்னொரு கூட்டமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மெடிக்கல் காலேஜ் வச்சு கோடி கோடியா கொள்ளடிச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இந்தியாவுல இருக்கு. அந்த கூட்டம் இவனுங்களுக்கு பணம் செலவு பண்ணுது, அதுவும் உண்மைதான், சரிங்களா? இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் டொனேஷன் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னால, அதாவது நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னால ஒரு மெடிக்கல் சீட் 2 கோடி ரூபாய். எஸ்ஆர்எம் காலேஜ்ல ஏற்கனவே என்ன பிரச்சனை வந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும், சரிங்களா? ஒரு மெடிக்கல் சீட் அப்படிங்கிறது 2 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும். அது போக 25 லட்சம் ரூபாய், 20 லட்சம் 25 லட்சம்னு நீங்க ஃபீஸ் வேற தனியா கட்டணும். டொனேஷன் 2 கோடி, ஃபீஸ் 20-25 லட்சம். இப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணாதான்
டாக்டர் ஆக முடியும். இது முன்னாடி இருந்துச்சு. அதாவது ஒரு காலேஜுக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அது நீட் தேர்வுக்கு முன்னால. ஆனா இப்ப நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கவங்களால டொனேஷன் 2 கோடி ரூபாய் வாங்க முடியல, 25 லட்சம் 30 லட்சம் ஃபீஸ் வாங்க முடியல. அதையும் இப்ப நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஃபீஸ் எல்லாம் நீ அதிகபட்சம் 5 லட்சம் தான் வாங்கணும், அதுக்கு மேல வாங்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் என்ன செலவு இருக்கு, பசங்களுக்கு தங்க வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க, இதற்காக எதுக்கு 2 கோடி டொனேஷன், எதுக்கு 25 லட்சம் ஃபீஸ் தலை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்றது, சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கிட்ட இவங்க எத்தனை 1000 கோடிகள் வசூல் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கொள்ளையடிக்கக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரிகள் இருக்கு இல்லையா, இந்த தனியார் மருத்துவ கல்லூரிகளும் இந்த போராட்டத்தை தூண்டி விடுறதுக்கு மிகப்பெரிய அளவுல நிதி உதவி செய்யறாங்க. ஏன்னா அவனுங்களுக்கு இந்த நீட் தேர்வால மிகப்பெரிய அளவுல நஷ்டம். இப்போ இந்த சினிமா நட்சத்திரம் சொல்லிட்டு ஒரு குரூப் டெல்லியில போய் உக்காந்துக்கிட்டு அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா சென்னையில அவனுங்க கத்திட்டு இருக்கானுங்க, நீட் தேர்வை தடை பண்ணுன்னு. இவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நீட் தேர்வு கோச்சிங் போற அளவுக்கு எங்க பிள்ளைங்க கிட்ட பணம் இல்லங்க, நாங்கெல்லாம் ரொம்ப ஏழை குழந்தைங்க அப்படின்றானுங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஏழை குழந்தைகள் படிச்சு நீட் தேர்வுல பாஸ் பண்ணி அவங்க டாக்டர் ஆயிருக்காங்க. நீட் தேர்வு வந்ததற்கு பிறகுதான் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக மருத்துவ படிப்புல கை தேர்ந்து இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. ஆனா நீட் தேர்வுக்கு முன்னால 2 கோடி ரூபாய் டொனேஷன் கட்டுறதுக்கு பணம் இருந்தாதான் உனக்கு மெடிக்கல் சீட்டே கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், நீட் கோச்சிங் போறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லங்கிறல்ல, 2 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா? 25 லட்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா? அதுவும் வருஷத்துக்கு 25 லட்சம். இன்னும் சில காலேஜ்ல செமஸ்டருக்கு 20 லட்சம் எல்லாம் கேட்பானுங்க பிரைவேட் காலேஜ்ல. அந்த அளவுக்கு அந்த டாக்டர் சீட்டுக்கு அவ்வளவு டிமாண்ட் அப்ப இருந்தது. அப்ப எவன் கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்கானோ, பணக்கார வீட்டு பிள்ளைங்களோ, அவங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் நீட் தேர்வுக்கு முன்னால. ஆனா இப்ப நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு ஏழை குழந்தைகள் அதிகமா படிச்சு டாக்டர் ஆகுறாங்க. அதனால இந்த மெடிக்கல் காலேஜ்காரெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை தூண்டுறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான், சரிங்களா? இப்ப இது போக அமெரிக்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா இவனுங்களும் சேர்ந்து இந்தியாவை எப்படியாவது நாசம் பண்ணணும் அப்படின்னு இவனுங்களும் துடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் பல வழிகள்ல பணத்தை உள்ள கொண்டு இந்த போராட்டங்களை தூண்டி விட்டுட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் மாணவர்கள் என்ற பெயர்ல போராட்டம் நடத்தக்கூடிய இவனுங்க எவனுமே மாணவர்கள் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, மாணவர்கள் யாருகிட்டயுமே கையில பணம் இருக்காது. இவங்க மாணவர்கள் அப்படின்னா ஒண்ணு காலேஜ் படிக்கணும், இல்லைன்னா ஸ்கூல் படிக்கணும். காலேஜும் ஸ்கூல் படிக்கிற எந்த மாணவர்களும் கையில அவ்வளவு பணம் வச்சிருக்க மாட்டான். தொடர்ச்சியா போராட்டம் பண்ணணும்னா அவனுக்கு நிறைய பணம் வேணும், சரிங்களா? அப்ப மாணவர்கள் கிட்ட பணம் இல்லாதப்போ அவங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு பணம் எங்கிருந்து வருது, யாரு கொடுக்கறா, இதையும் நீங்க கேள்வி கேட்கணும். அதே போல பெற்றோர்களும் எந்த பெற்றோரும் பசங்களை நீ போய் போராட்டம் பண்ணு, நீ போய் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணு, சுட்டுத்தள்ளுனா பரவாயில்ல, அடிவாங்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? எந்த பெற்றோர்களும் மாணவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆக மொத்தம் மாணவர்கள் என்ற பெயர்களில் இந்தியா முழுவதும் பல ஊர்களிலும் போராட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் உண்மையான மாணவர்கள் கிடையாது. நிறைய இடதுசாரி அமைப்புகள் இருக்கு. இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அனைவருமே முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் இடதுசாரி அமைப்புகள், இந்த கம்யூனிஸ்டுங்க. இந்த கூட்டம் தான் இந்த மாணவர் சங்கம், ஜனநாயக மாணவர் சங்கம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இயக்கங்களோட பேரை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருப்பானுங்க, சரிங்களா? இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்துவது மாணவர்கள் கிடையாது என்ற உண்மையை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? இந்தியாவை துண்டாக்க மிகப்பெரிய சதியை செஞ்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசு உடனடியாக இதை ஒடுக்க வேண்டும், இல்லைன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.